அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் இதுவரை மறுக்கப்பட்ட துஆவிற்கும் அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த திருநாமத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த திருநாமத்தை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹ் தாலா நமக்கு மறுக்காம உடனே நமக்கு பதில் தருவான். அது எப்படிப்பட்ட ஒரு தேவையாக இருந்தாலும் சரி. அந்த திக்ரானது யா அல்லாஹு யா ரஹ்மான், அல்லாஹுவே கிருபையாளனே. இந்த 2 வார்த்தைகளை மட்டுமே நம்ம ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எந்த துவாவை கேட்டாலுமே அல்லாஹால நமக்கு கபூல் செய்வான். ஏன்னா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. இந்த திக்ரை ஓதி பலருமே பயனடைஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு அல்லாஹ்வினுடைய பெயர். எத்தனையோ அமல்களை செஞ்சிட்டோம், எவ்வளவோ நம்ம திக்ருகளை ஓதிட்டோம், இந்த ஒரு திக்ருக்கு மட்டும் அவ்வளவு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் இலகுவாக நினைக்க வேண்டாம். இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான திக்ரு. உங்களுடைய ஹலாலான எந்த தேவையாக இருந்தாலுமே உங்களுக்கு அது நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த திக்ரின் மூலம் கேட்கும்போது அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த திக்ரு என்னுடைய தோழி ஒருவருடைய வாழ்க்கையவே அவங்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுத்த ஒரு திக்ருன்னே சொல்லலாம். அவங்க தான் எனக்கு இந்த சிறப்பை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த திக்ரை ஓத ஆரம்பிக்கும்போது மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வறுமை அதிகமாக இருக்குது, கடனில் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த திக்ரை அவங்க வழக்கமாக ஓதிட்டு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹ்தாலா அவங்களுக்கு அப்படியே மாற்றி அவங்க இன்னைக்கு செல்வ நிலையில் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களுமே கிடையாது. செல்வத்தை அல்லாஹ்தாலா அவங்களுக்கு பரக்கத்தாக கொடுத்துட்டான். இந்த திக்ரை அவங்க ஒரு நாளைக்கு 500 முறை ஓதியிருக்காங்க, அதுவும் ஃபஜ்ருடைய வேளையில். அவங்க சொல்கிறாங்க, நான் எப்போ ஓத ஆரம்பிச்சனோ என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ வரைக்கும் அந்த திக்ரை நான் விடாமல் தொடர்ந்து ஓதிட்டு வர்றேன். என்னுடைய வாழ்க்கை இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது நமக்கும் இந்த மாதிரி அல்லாஹ்தாலா பரக்கத்தை கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதில்ல. கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த திக்ரு ஓதுறது அவ்வளவு கஷ்டமே கிடையாது. மிக குறைந்த நேரத்திலேயே நம்மளால் இதை ஓதி முடிக்க முடியும். அவ்வளவு இலகுவான திக்ரு தான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை வழக்கமாக ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலுடைய மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை உங்களுக்கு மரணம் வரைக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து ஓதக்கூடியவங்களாக நீங்கள் மாறிடுவீங்க. ஏன்னா இது அல்லாஹ்வினுடைய சிறந்த சக்தி மிகுந்த ஒரு திருப்பெயர். இந்த வார்த்தையை கொண்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவா கபூலாகும். கருணையாளனே அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை கேட்குறோம். கருணையாளனேன்னு அழைச்சிட்டு நம்ம கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அந்த அல்லாஹ் நம் மீது கருணை கொண்டு நமக்கு கொடுப்பான். நம்ம எந்த அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு கேட்டாலுமே நமக்கு துவா கபூலாகும். அதுலேயும் இந்த ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு திருப்பெயர் மிகவும் சக்தி பெற்றது. நம்மள பலருக்குமே இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் தொடர்ந்து வழக்கமாக நீங்கள் ஓதிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வறுமையில் இருந்தால் கூட செல்வ நிலைக்கு அல்லாஹ்தாலா உங்களை உயர்த்துவான். இன்னும் உங்களுக்கு துவா கபூலாகணும், என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தேவை மட்டும் நடக்காமலே இருக்குது, என்னுடைய மனசை தான் நான் தேத்திட்டு இருக்கேன் ஆனால் அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு துவாவை கூட நீங்கள் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நிய்யத்து வச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இதை 500 முறை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதுங்க. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலுமே நீங்கள் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அதுலேயும் நீங்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரே இருப்பில் நீங்கள் 500 முறை ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. அல்லது நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட நீங்கள் இதை 100 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு நாள் இடைவெளி இல்லாமல் இந்த 500 முறை சொல்கிறதுல குறையாமல் நீங்கள் ஒரு 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து நியத்து வச்சு நீங்கள் இதை ஓதுங்க.
அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க, யா ரப்பே எனக்கு இந்த ஹாஜத்தை எனக்கு நிறைவேற்றி கொடியா அல்லாஹ்னு. கண்டிப்பாக அல்லாஹாலா மறுக்க மாட்டான். உங்களுக்கு வாழ்க்கையவே நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தேவையாக இருந்தாலும், அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அல்லாஹ் நாடிவிட்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு மிக இலகுவான ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு அல்லாஹாலா கொடுப்பான். எனவே எப்படிப்பட்ட உதவிகள் வேணும் அப்படின்னாலும் இதை கேளுங்க, எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை கேளுங்க. இது ஒரு துவா கபூலாகக்கூடிய சக்தி மிகுந்த ஒரு திக்ரு. அல்லது உங்களுடைய துன்பங்கள் தீரணும், உங்களுடைய பிரச்சனைகள் சீராகணும். எப்போதும் பிரச்சனை தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அல்லாஹாலா, எங்களுடைய வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது, எல்லாமே எங்களுக்கு நிறைவாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு கஷ்டங்கள் மட்டும் இருக்குது, மனதில் ஏதோ ஒரு கவலை இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மனநிலைமையை அல்லாஹாலா மாற்றி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷமான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாஹாலா உங்களுக்கு அமைச்சு தருவான். எனவே நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் சரி, யா அல்லாஹு யா ரஹ்மான் அப்படிங்கிற இந்த திக்ரை நீங்கள் விடாமல் தொடர்ந்து நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையவே உங்களுக்கு மாற்றி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இது ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு திக்ரு தான். நம்மள பலருக்குமே இது பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து இதனுடைய பலன்களை ஈருலகிலும் அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.